வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லம்பாக்கம் சிவன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் போயிருந்தேன். ஒரே ஆன்மீகம்தான் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த கோயில் நல்லா அழகாக இருந்தது. நம்மளுடைய சென்னைக்கு மிக அருகாமையில் தான் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அகமதாபாத் விமான விபத்து, அதில் ஒரு 270 பேர் தன்னுடைய உயிர் போயிடுச்சு. ஸோ அவர்களுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள். அந்த இறையருள் மூலம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி பெற நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நல்லம்பாக்கம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் என் வீட்டில் இருந்து இந்த பொன்மார் வழியாக போனோம்னா கண்டிகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கண்டிகைக்கு பக்கத்தில் தான் இந்த சிவன் கோயில். ஒரு சின்ன மலை மேலே ஒரு சிவன், கீழே கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்க. அது புதுசாக தான் கீழே கட்டியிருக்காங்க. மலை மேலே சிவன் இருக்கார். ஸோ பார்க்கவே மிக அருமையாக இருந்தது அந்த இடமும். அது அந்த நேரத்தில் ஒரு போயிட்டு நம்ம ஒரு ஒரு 10-15 நாள் மேலே இருக்கும். அப்போ அங்கே போகும்போது மலை மேலே சிவன், நல்ல இயற்கையான ஒரு சூழ்நிலை, ரம்மியமான சூழ்நிலை தான் நிலவுது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். வந்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அமைதியான அனுபவத்தை பெறுவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி. பார்த்து மகிழுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். ஸோ இந்த மாதிரி ஆன்மீக காணொளிகள் கொடுக்கறது உங்களுக்கு நல்லா இருக்குதா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேற்கொண்டு இன்னும் நிறைய காணொளிகளை கொடுக்கணும். நீங்கள் சொல்லலைனாலும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே மற்ற வீக் டேஸில் நம்மளால் வீடியோஸ்லாம் இப்போ கொடுக்க முடியல. ஏன்னா நிறையா ஆஃபீஸ் அலுவல்கள், காலையிலேயே ரொம்ப பிஸி. ஸோ நைட்டு வர லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளால் கொடுக்க முடியலை. ஸோ வீக்கெண்டு மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு வீடியோ கொடுக்க முடியுது. ஸோ அதுதான் சொல்லிக்கிறேன். ஸோ எனிவே, நமக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக்க நன்றிகள். அந்த கண்டிகையில் சிக்னலில் உள்ளே எடுத்து போகிற அந்த வழி, ஸோ இயற்கையான புல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அது போக கிரிக்கெட்டு ஒரு கிரவுண்டு எல்லோரும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. வரும்போது பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த இடமே மிக ரம்மியமாக உள்ளது. ஒரு மலை பகுதியாக தெரியுது. இந்த ரோட்டில் ஒரு 1.5 2 கிலோமீட்டர் உள்ளே நம்ம பைக்கில் தான் போக முடியுது. இதுக்கு பேருந்து வசதிகள்லாம் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியலை உள்ளுக்குள்ளே. ஆனால் நல்ல பைக்கில் இல்லைனா காரில் போகிறவங்க கண்டிப்பாக போகலாம். இல்லைனா ஆட்டோ அமர்த்தி இந்த கோயிலுக்குள்ளே இந்த ஏரியா உள்ளே போகலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான ரம்மியமான ஒரு இடமாக உள்ளது. நம்ம இப்போ கோவிலை நெருங்கிட்டோம். இதுதான் அந்த கோவிலுடைய நுழைவாயில் கட்டிடம், அந்த பில்லர். ஸோ இது உள்ளே போனோம்னா அந்த சிவனுடைய மலை கோவில் இருக்குது. நல்லா இருக்க.
மலை மேலே ஏறும்போது விநாயகர், இடது பக்கம் வலது பக்கம் முருகர் இது வச்சுருக்கிறார். ஒரு சிவன் இருக்காரு. அதனால் மெதுவாக வா அப்படி நான் ஒன்று பண்ண அவங்க அது அப்புறம் பாபாவுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அதுபோக இந்த கோயிலில் அன்று எனது குரு ஆதி மகா யோகி ஐயா அவர்கள் இந்த நல்லம்பாக்கம் சிவனை வைத்து ஒரு பாடல் பாடி அந்த பாடலை வெளியிட்டிருந்தார். அதையும் பாருங்கள்.
லிங்கேஸ்வரநாதா நல்லம்பாக்கமே அமர்ந்தருள் தரும் ஸ்வர்ணலிங்கேஸ்வரா லிங்கேஸ்வரநாதா ஸ்வர்ணலிங்கேஸ்வரநாதா நல்லம்பாக்கமே அமர்ந்தருள் தரும் ஸ்வர்ணலிங்கேஸ்வரா என்னும் நீயாகி எழுத்தும் நீயாகி இசையும் நீயாகினாய் கண்ணும் நீயாகி மணியும் நீயாகி காணும் பொருளாகினாய் என்னும் நீயாகி எழுத்தும் நீயாகி இசையும் நீயாகினாய் கண்ணும் நீயாகி மணியும் நீயாகி காணும் பொருளாகினாய் தொட முடிந்திடா அருள் கூடமே தொழிலைந்துமே உனதாகுமே தொட முடிந்திடா அருள் கூடமே தொழிலைந்துமே உனதாகுமே லிங்கேஸ்வரா லிங்கேஸ்வரா எனையானும் பரமேஸ்வரா உன்னடி தொடவே என் கரம் அதுவே ஏங்குது லிங்கேசா லிங்கேஸ்வரநாதா சொர்ணலிங்கேஸ்வரநாதா நல்லம்பாக்கமே அமர்ந்தருள் தரும் ஸ்வர்ணலிங்கேஸ்வரா Uni. Terima kasih.